சார்கோல் லைன் பாக்ஸ்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டை அயனே பண்ணாதீங்க. ஏன் அப்படிங்கறத டீடைல் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன விஷயங்களும் கவர் பண்றேன் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு கார் வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணணும், அதே போல எவ்வளவு லேபர் தேவைப்படும், எவ்வளவு இடம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, புதுசா லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நீட் இருக்கு, இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் என் வீடியோல கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்குவோம். உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டை அயனே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, சார்கோல் லைன் பாக்ஸை ஹீட்டை ப்ராப்பரா மானிட்டர் பண்ண முடியாது. அதே போல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் மட்டும்தான் இந்த சார்கோல் லைன் பாக்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் எப்படி சார்கோல் லைன் பாக்ஸை வச்சு ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் அயன் பண்றாரு அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் எப்படி சார்கோல் அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணுறாருன்னு பாருங்கள். அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்ம். இது பாலிஸ்டர் மெட்டீரியல், அதனால் ரொம்ப சேஃப்டியாக அயன் பண்ணணும். கொஞ்சம் கூட ஹீட் கூட இருந்துச்சு அப்படின்னா ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணிவிடும். இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதே ஃபீல்டில். அதனால் அவருக்கு எவ்வளோ ஹீட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிறது ப்ராப்பராகவே தெரியும். அவர் எப்படி அயன் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 பக்கமும் கையை அயன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே அயன் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அயன் ஆகும்னு. பாருங்கள் எவ்வளோ சுருக்கம் இருக்கிறது உங்களுக்கு சார்கோல் அயன் பாக்ஸில் எப்படி நீட்டாக அயன் ஆகுதுன்னு. இது ஒரு சுமார் ஒரு 7 கிலோ வெயிட் இருக்கும். அதுவுமே பிராஸ் பிளேட்டட் அந்த அயன் பாக்ஸ் அதனால் ஹீட்டை நல்லா உங்களுக்கு ஸ்டேபிளாக பிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ பேக் சைடுமே அதே மாதிரி அயன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெலிவரி ஃபோல்டிங் ரெடி பண்ணிவிடுவாங்க. இப்போ பேக் சைடு அயன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அயன் பண்ணியாச்சு. இப்போது டெலிவரி ஃபோல்டிங் இப்போ ரெடி பண்ணிடுறாங்க. இப்படித்தான் ஒரு யூனிஃபார்மோட டாப்பை இப்படித்தான் நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளவு சுருக்கமாக இருந்த டாப்பு எவ்வளோ அழகாக ஸ்கூல் யூனிஃபார்ம் டாப் அழகாக அயன் ஆகி வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட பேண்ட்டு அயன் பண்ண போகிறாங்க. இப்போது அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு தண்ணி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சார்கோல் அயன் பாக்ஸ்னால் கொஞ்சம் கவனமாக தான் அயன் பண்ணணும். அதனால் அவங்க தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் பேண்ட் அயன் பண்ண போகிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக உங்களுக்கு இந்த சுருக்கம் ரிமூவ் ஆகுறது. நீட்டாக ரிமூவ் ஆகுது பாருங்கள். பொதுவாகவே இந்த மாதிரி சார்கோல் அயன் பாக்ஸை எல்லாருனாலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். கொஞ்சம் ஹீட்டை அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னாலே ட்ரெஸ்ஸு டேமேஜ் ஆகிடும். அதனால் சார்கோல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள் ட்ரெஸ் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா நல்லா அயன் பண்ண தெரியுமா, இதில் நீங்கள் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்க கேட்டுட்டு நீங்கள் கொடுங்க. இப்போ கால் நல்லா தேய்ச்சிட்ருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சுருக்கம் போகுதுன்னு. அழகாக ரிமூவ் ஆகுது பாருங்கள். வெயிட்டும் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். வெயிட் நல்லா இருக்கிறனால தான் ப்ரெஸ்ஸிங்கும் நல்லா ப்ராப்பராக அமுங்கி உட்காருது. அவ்வளோதான். இப்போ டெலிவரி ஃபோல்டிங் பண்ணுவாங்க பாருங்கள். சும்மா ஒரு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டெலிவரி ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. டெலிவரி ஃபோல்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக டெலிவரி ஃபோல்டிங் பண்ணிட்டாங்கன்னு. நெக்ஸ்ட்டு
இதில் வந்து ஒரு வெஸ்ட் கோட்டுமே இருக்கும் இந்த யூனிஃபார்மில். அதனால் இந்த வெஸ்ட் கோட்டையும் நீங்கள் அயன் பண்ணிடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சுருக்கம் போகும்னு. நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த கரி அயன் பாக்ஸ். ஆனால் என்ன ஒன்றுனா இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஹேண்டில் பண்ண முடியும், எல்லாருனாலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, சார்கோல் அயன் பாக்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணிடுச்சுன்னு நீங்கள் கஸ்டமர்கிட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு பாருங்கள். இது அனுபவம் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஃபோல்டு பண்ணுவார் பாருங்கள், பின்னாடி சைன் பண்ணிட்டு ஃபோல்டு பண்ணுவார். அழகாக ரிமூவ் ஆகும் பாருங்கள் சுருக்கம். நல்லாயிருக்கும், நல்ல பெனிஃபிட்டான அயன் பாக்ஸ் தான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை. இப்போ ஃபோல்டிங் பண்ணுறாரு. அவ்வளோதான், ப்ராப்பராக எல்லாத்தையுமே அயன் பண்ணிட்டார் பார்த்தீங்களா. இந்த வீடியோ யார் யாரெல்லாம் சார்கோல் அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணுறதை யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய லாண்ட்ரி விதமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.